பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அது பொறுமையின் மாதமாகும். ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம், நோன்பு நோட்டு இருக்கிறோம். நம்முடன் யாராவது தர்க்கிக்கக்கூடிய நேரத்தில், நம்மை ஏசக்கூடிய நேரத்தில், நம்மை அடிக்கக்கூடிய நேரத்தில், இன்னி ஸாயிமுன், நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று விட்டு அந்த இடத்தை விட்டு ஒதுங்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, உடலில் தேக ஆரோக்கியம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி யாருடனும் சண்டை சச்சரவுகளை செய்வதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். கண்ணியமான மாதம், அமலை கொண்டு இபாதத்தை கொண்டு கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்களிக்க வேண்டும். பொறுமையாக இருப்பது கோழைத்தனம் கிடையாது. நம்மில் சிலர் விளங்கியிருக்கிறார்கள், பணிந்து செல்வது பயந்து அல்ல, பணிந்து செல்வது அல்லாஹுக்காக வேண்டி. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் பணிந்து செல்கிறானா, அவன் பயந்ததற்காக வேண்டி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவாலஅ லில்லாஹ் ரஃஅஹுல்லாஹ், யார் அல்லாஹுக்காக வேண்டி தனக்கு தன்னுடைய எதிரியை எதிர்க்க பலம் இருந்தும் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து செல்கிறாரா, ரஃஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் அவனை உயர்த்துவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இம்மாதத்தில் இந்த பாடத்தை நாம் படிக்கும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக இருப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஸ்ஸப்ரு ஸவாபுஹு அல் ஜன்னா, பொறுமையின் கூலி சுவர்க்கம் என்று கூறினார்கள். சுவர்க்கத்தை பெற வேண்டுமா, இம்மாதத்தில் பொறுமையை அடைந்து கொள்வோம். எனவே அல்லாஹு தஆலா இம்மாதத்தில் பொறுமையை அடையக்கூடிய சீதேவித்தனமான அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.